இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் கண்மணிக்கோ குழந்தைக்கோ ஒண்ணும் இல்லைல்ல, நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற புது நம்பிக்கை டாக்டர். எங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒன்னும் இல்ல. குழந்தை ஹெல்த்தியா இருக்கு. டாக்டர், அப்ப ஏன் அக்கா மயக்கம் போட்டு விழுந்தா? வயிறு வலிக்குதுன்னு வேற சொன்னா. அது இந்த மாதிரி நேரத்துல வர்றதுதாம்மா. அது ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேற கூட இல்ல. நீங்க தான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்க மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது. நல்லபடியா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். ஏமா, யார் லைஃப்ல தான் பிரச்சனை இல்ல, அதையே நினைச்சிட்டு தூங்காம இருந்து ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருந்தா அந்த பிரச்சனை தீந்துருமா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கம்மா. டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இருக்கிற டேப்லெட்டோட இதையும் சேர்த்து கொடுங்க. 3 வேளை நல்லா சாப்பிட வைங்க. ஓகேங்களா? என் நேரமும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு அதாயிருமோ இதாயிருமோன்னு ஏதாவது ஒரு தூணை புடிச்சு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா யாருக்குதான் நம்பிக்கை வரும்? பாத்தியாவையா எப்படி பேசுறான் பாரு உன் புருஷன். கண்மணிக்கு இப்படி ஆனதுக்கு நானா காரணம்? வலிமா, மாறம் பேசுறது தப்பு இல்லையே. நாங்க எல்லாரும் நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்றது பார்த்தே எங்களுக்கு பயமா இருக்கு. கண்மணி பயப்பட மாட்டாளா? பாருண்ணா, ஆள் அழுக்கு எப்படி பேசுறாங்க. நான் என்னன்னா பண்ண? எல்லாரும் சொல்றது சரிதான். முதல்ல நீ நம்பிக்கையா இருக்க பழகு. சரிண்ணா, இனிமே நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டேன். போதுமா? இங்க பாரு கண்மணி, அதெல்லாம் ராகவனுக்கு ஒன்னும் இல்ல. அவன் நல்லா இருக்கா, சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான். இப்பவும் உன் புருஷன் உன் கூடவே தான் இருக்கான். நீயும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் வயிற்றுல இருக்கிற பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் சாப்பிடுற விஷயத்துல இனிமே நான் உன் பேச்ச கேட்க போறது இல்ல. நான் என்ன செஞ்சு கொடுக்கறனோ அத சாப்பிடுறதுக்கு மட்டும் வாயை திறந்து நல்லா சாப்பிடணும். இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இது வேணா அது வேணான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுதா? என்ன? கண்மணி மாமா, இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஆறுதல் எல்லாமே அந்த குழந்தைதாம்மா. நீ நல்லா இருந்தாதாம்மா நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். ராகவன் நாளைக்கே வெளியே வந்து நீ இப்படி இருக்கிறத பார்த்தா, இதான் நீங்க என் பொண்டாடியை பார்த்துற லட்சணமானு கேட்டா நாங்கெல்லாம் என்னமா பதில் சொல்றது? புரிஞ்சுக்கம்மா. சரிங்க மாமா. ஒத்தப்பட மாசத்துலதான் நம்ம வளகாப்பு பண்ணணும். ஆமா மாமா. என்ன பெருமாசத்துல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். 7, 9 அப்படி. இப்ப நான் எதுக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? புரிஞ்சது. இப்ப புரிஞ்சது. மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு விசேஷம் நம்ம வீட்டுல வச்சோம்னா கண்மணி மனசு சந்தோஷமா இருக்கும். 4 சொந்த பந்தம் வர்றது, பேசுறது, அதெல்லாம் அவ மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அதுக்கு தானே? இப்பதான் நீ என் தங்கச்சி மாதிரி யோசிக்கிற. என்ன வீரா, பண்ணிடலாம்ல? கிராண்டா பண்ணிடலாம்ப்பா. நாளை காலையில இருந்து எனக்கு இதுதான் வேலை. நீங்க நாளை மட்டும் குறிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த வளகாப்பெல்லாம் வேண்டாம். கண்மணி அக்கா, அக்கா. என்னம்மா வீரா, ஏமா கண்மணி வளகாப்பு வேணாம்னு சொல்லிட்டு போகுது? நான் என்னன்னு அக்கா கிட்ட பேசிட்டு வரேன் மாமா. போய் சொல்லுமா. பேசுறேன். பிருந்தா வா. நீ எதுக்குடா என்ன முயற்சிட்டு இருக்க? இல்ல, இது வரைக்கும் அண்ணி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஏதாவது சொன்னியா?
இல்ல புதுசா ஏதாவது சமைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது செஞ்சு கொடுத்தியா? இல்ல உன் சொந்த அறிவு எங்காவது உபயோகப்படுத்தினியா? சரி, எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன், நம்புறேன். கண்மணி, அக்கா ஏண்டி மாமா ஆசை உன்னோட வளகாப்ப பத்தி பேசுறாரு, நீ அப்படியே எழுந்திருச்சு வந்தா என்னடி அர்த்தம்? வளகாப்புங்கிறது புருஷன் கூட இருக்கும்போது செய்யற ஃபங்க்ஷன். என் புருஷன் ஜெயில இருக்கும்போது நான் எப்படி வளகாப்பு போட்டுக்கிறது? இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போ. அக்கா, இப்பெல்லாம் ஃபாரின்ல ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பொண்டாட்டி ஊர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல புருஷனை பிரிஞ்சு வளகாப்பு போட்டுக்கிறது இல்லையா? என்னக்கா, எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தானே பண்றோம். ப்ளீஸ்கா, ஒத்துக்கோக்கா. வெளிநாட்டுல புருஷன் இருக்கிறது வேற, ஜெயில இருக்கிறது வேற. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, எனக்கு வேண்டாம். அண்ணி, அண்ணி, உங்களுக்கு என்ன? ராகவனுக்கு முன்னாடி வளகாப்பு நடக்கணும், அவ்வளவுதானே? நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க வளகாப்புக்கான தேதியை மட்டும் குறிச்சிட்டு வேலைய ஆரம்பிங்க, பாத்துக்கிறேன். மரா, எப்படிரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணியோட வளகாப்பு ராகவ முன்னாடி தான் நடக்கும். சொல்றா. டேய், ஒரு சின்ன விஷயம். சட்டத்துல இதுக்கு இடம் இல்ல மாறா. ஆனாலும் உனக்காகவும் அன்னிக்காகவும் நான் இதை என் சொந்த ரிஸ்க்ல செய்யறேன். ஓகே? தேங்க்ஸ் சிவா. சரி, எப்போ வச்சுக்கலாம்? நாளைக்கே கூட நடத்தலாம். பெர்மிஷன்லாம் நான் வாங்கி வச்சிடுறேன். டே, ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? டேய், நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. யார்கிட்ட பேசுன? எல்லா நட்புகள் தான். வா. சரி. அண்ணி, அண்ணி, கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு? அப்பா, நாளை காலைல 9:30 to 10:30 நிறைஞ்ச முகூர்த்தமா. ஜெயிலுக்கு போறோம், அன்னைக்கு வளகாப்பு நடத்துறோம். எப்படி மாறா? பர்மிஷன்லாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கியாச்சு.